கொல்லிமலை அப்படின்னா நிறையா சுற்றுலாத்தலம் இருக்கிற இடம், நிறையா வழிபாட்டு தலங்கள், நிறையா இயற்கையான இடங்கள் இருக்கிற இடம் அப்படின்னு தான் இங்கே நிறையா பேருக்கு தெரியும். இந்த வார்த்தையை நீங்கள் யாராவது சொல்லி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய கொல்லிமலை ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லிமலை ரகசியம் அப்படின்னா என்னென்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு கொல்லிமலை அப்படின்னு சொல்லி அந்த கொல்லிமலைங்கிற பேர் எப்படி வந்துச்சு நான் இங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டால் இது கொல்லும் மலை, அதனால் இது கொல்லிமலைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர்கிட்ட கேட்டால் இது கொல்லிப்பகைங்கிற ஒரு காவல் தெய்வம் இங்கே மலையை காவல் காத்துக்கிட்டு இருக்கு, அதனால அது கொல்லிமலைன்னு சொல்கிறாங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. அங்கே உள்ள குகைகளில் சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் இப்போவும் சித்தர்கள் வாழ்ந்து கொடுக்கதாகவும் சொல்லப்படுது. இப்போ சரி, அந்த சித்தர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் அவங்களாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, மூலிகையை உண்டு மறைஞ்சு வாழ்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மூலிகை எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்களும் பிடிக்கிறோம்னு கேட்டால் அதெல்லாம் ரகசியம் சொல்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, முற்றும் துறந்த முனிவர்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க. இந்த மலையை வல்வில் ஓரிங்கிற மன்னர் தான் ஆட்சி செஞ்சிருக்காரு. இங்கே 2000 ஆண்டு பழமையான அரப்பள்ளீஸ்வரர் சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே அடிக்கடி ராஜராஜ சோழன் வழிபட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மரங்களை வெட்டினவங்க குடும்பமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்குது. இந்த நம்பிக்கை இருக்கிறனால தான் இந்த மலையில் இருக்க இயற்கை அழகு இன்னும் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே குள்ள மனிதர்கள் வாழ்வதாகவும் அவங்க நைட்டில் மட்டும்தான் வருவாங்க, யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. தவமிருந்த முனிவர்களை அசுரர்கள் தொல்லை தர தேவ சிற்பியான விஸ்வகர்மா காண்போரை மயக்கும் பேரழகை கொண்ட பெண் பாவையை உருவாக்கியிருக்காரு. அந்த பேரழகை கொண்ட பெண் பாவை அதன் அழகில் அசுரர்களை மயக்கி கொன்று விடுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட அங்கே போகிறவங்க கெட்ட எண்ணம் கெட்ட செயல் செஞ்சுட்டு போனாங்கன்னா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது. அந்த கொல்லிப்பாகையை தான் இப்போ இருக்கிற மக்கள் 8 கை அம்மனா வழிபட்டு வராங்க. அப்படியே மலையேறி மாசி பெரியனசாமி கோயிலுக்கு போனால் ஒரு மரத்தில் காசு சூலாயத்தில் கோழி எல்லாம் குத்தப்பட்டுருந்துச்சு. ஏன் அப்படி இருக்குது அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டால், இந்த கோழி எப்படி துடிச்சு சாவுதோ அந்த கோழியை குத்துறவங்க யாரை நினச்சி குத்துறாங்களோ அவங்களும் இப்படி துடிக்க சாவாங்க, அவங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பில்லி சூனியம் அப்படின்னு நிறையா நம்பிக்கைகள் இருக்கப்படுது. கீழே வந்தீங்கன்னா வேறு கட்டையெல்லாம் விற்பாங்க, நம்பிக்கை இருந்தால் வாங்கிக்கோங்க. இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யானா எனக்கு தெரியாது, இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஆனால் கொல்லிமலைங்கிறது ஒரு அழகான சுற்றுலாத்தலம். நீங்கள் வர்றப்போ 70 கொண்டை ஊசி வளைவுகளும் உங்களை வரவே இருக்கும். பைக்கில் வந்தீங்கன்னா திரில்லாகவும் கிக்காகவும் இருக்கும். இயற்கையாகவே வளைஞ்சோடக்கூடிய நிறையா நீர்வீழ்ச்சிகள் இங்கே இருக்குது. அதில் முக்கியமான ரொம்ப அழகான நீர்வீழ்ச்சி ஆகாய கங்கை. இங்கே குளித்தா உடம்புல இருக்க நோயெல்லாம் தீர்ந்து போயிருன்னு சொல்கிறாங்க. நோய் தீராதானா எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே குடிச்சிங்கன்னா ஒரு மன நிம்மதி, ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் மட்டும் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். தண்ணியில் நனையக்கூடாத பொருள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா மீனே வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் போனோடனே சாரல்லே குளிச்சிடுவீங்க, தொப்புன்னு நனைஞ்சிருவீங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்னும் அதிகாலையில் போய் குளிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கூலிங்கான தண்ணியில் குளிக்கிறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட், 1000 படி கீழே இறங்கி போய் தான் அந்த அருவியை பார்க்க முடியும், அந்த அருவியில் குளிக்க முடியும். 1000 படி கீழே இறங்குறப்ப நல்லா குடுன்னு கீழே இறங்கி போய் குளிச்சிட்டோம். திருப்பி மேலே ஏறி வர்றப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவங்க கூட வராமல் இருந்திருக்கலாமோ. அதனால் வயசானவங்களாம் கொஞ்சம் பார்த்து முயற்சி பண்ணுங்க. இன்னும் மாசில அருவி, நம்ம அருவின்னு நிறைய அருவி இருக்குது, அங்கெல்லாம் போய் குளித்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, நல்லா குளித்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இயற்கையான காற்றை சுவாசிங்க, சூப்பராக இருக்கும் கொல்லிமலை. வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி கொல்லிமலைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு எப்படி இருந்துச்சுங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு போங்க.